அனைவருக்கும் வணக்கம். தெருவான் சரணம். எங்களுடைய குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வහන්සේ அவர்களுக்கு பாத நமஸ்காரம். இந்த புத்தோத்பாது தமிழ் தர்ம டிஸ்கஷன் உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் கேள்விகளில் பிரச்சினைகளில் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள புத்தோத்பாத ஆரியன் வහන්සේ அவர்களுடைய சீடரான ஆரியன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்து இருக்கிறார். தெருவான் சரணம் ஆரியன் அவர்களுக்கு. திருவன் சரணம். தெருவான் சரணம். நமோ தஸ்ஸே பகவது அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸே. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்திரர் குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இன்றைய சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய குருநாதர் அவர்கள் காலை 5 மணிக்கு தொடங்கிய சோம் கலந்துரையாடல் அது இன்றைக்கு 8 மணியை தாண்டியும் போனது என்பது காரணமா இந்த தமிழ் டிஸ்கஷன் என்பது கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. அப்போ நாங்க இன்னைக்கு பார்ப்போம், இந்த கலந்துரையாடல கலந்துரையாட சத்தியம் பற்றி, உண்மையை பற்றி கலந்துரையாடத்தான் இந்த கலந்துரையாடல் என்பது தொடங்குகிறது எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும். அப்போ நாங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கொண்டு, சின்ன தலைப்பு எடுத்துக்கொண்டு இதை கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பேசுவதாக இருக்கிறோம். அதாவது இந்த உலகத்துல வாழுகின்ற மனிதர்கள், நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய நாடுகள், நிறைய மனிதர்கள், ஏராளமான துஷ்டிகள். அப்போ இப்படி வாழ்ற மனிதர்கள் தான் உலகத்துல எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் மனித பிறவியின் மகத்துவம். ஒவ்வொருவரும் ஒரு கோணத்தில் வாழ்கிறார். அப்போ மகத்துவம் என்ன, மனித பிறவியின் மகத்துவம் என்ன, இதை இந்த மனிதர்கள் அறிந்து கொண்டு இருக்கிறார்களா என்பதுதான் இந்த டாபிக். மனித பிறவியின் மகத்துவம் பற்றி இந்த மனிதர்கள் அறிந்து கொண்டு இருக்கிறார்களா? அப்போ இதை யார் அறிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, உலகத்துல நிறைய பேர் இதை அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன் இதை அறிந்து கொள்ளாம இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்க ஏதோ ஒரு மாய்க்குள்ளத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தனக்குள் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். இப்படியாக வாழும் மனிதர்களுக்கு உண்மை என்ன, சத்தியம் என்ன என்பது தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ அதை விட்டுட்டு அவங்க வரணும். என்ன மனித பிறவியின் மகத்துவம் என்ன, நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், நான் எதற்காக வளர்ந்து இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய பயணம் என்ன, நான் இந்த மனிதனாக பிறந்ததன் காரணம் என்ன என்ற தேடுதல் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். அப்போ அந்த மனிதன் தான் சத்தியம் என்ன, உண்மை என்ன என்பதை தேடுவார். அப்போ இதை பற்றி சொல்லும் மனிதர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று போலியானதை போதிப்பவர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க உலகத்துல. அப்ப அதுவும் இருக்கு. தங்கத்தில்
அஹ், தங்கமும் இருக்குது, அதே போல அதுல டூப்ளிகேட்டும் இருக்கிறது போல. இப்போ இன்னைக்கு டூப்ளிகேட்டும் உலகத்துல நிறைய இருக்கு. அப்ப இதுல ஒரிஜினல் என்ன, டூப்ளிகேட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கு ஒரு அஹ், ஞானம் தேவைப்படுது. ஞானத்தினோட தான் எங்களுக்கு இதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இன்னைக்கு நிறைய இடத்துல, நிறைய நாடுகள்ல இன்னைக்கு புத்தர் சொன்னார் என்று சொல்லும் போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதைத்தான் செய்தார் என்று சொல்லும் போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் சொல்வது, செய்வது என்ன அப்படின்னு பார்த்தா, தியானம் செய்றாங்க. சமத்த தியானம், மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அதில் சமத்த சமாதியில் மூழ்கி இருக்கிறார்கள். அப்ப அதில் இருந்து கொண்டு அதை, அந்த துஷ்டியில் இருந்து கொண்டு, அதுவும் ஒரு துஷ்டி தான். அப்ப அதில் இருந்து கொண்டு அதை, அந்த அதை உபாதான ஆக்கிக் கொண்டு இதுதான் சொன்னார், இதைத்தான் செய்தார் என்று இன்னைக்கு போதனை செய்யும் போதனையாளர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ வாங்க உட்காருங்க, கண்ணை மூடுங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது உண்மையா? இதைத்தான் புத்தர் சொன்னாரா? இதைத்தான் செய்தாரா? இப்போ கயாசிசி போதி முலையில இதைத்தான் செஞ்சாரா? போயிட்டு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டாரு, இப்ப எல்லாம் சரியாயிருச்சா? கேள்விக்கான விடைகள் கிடைச்சிருச்சா? இல்ல. அந்த சமாதி அல்ல இந்த பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். சமத்த சமாதி அல்ல, இது விதர்சனா சமாதி. இப்போ விதர்சனா சமாதியில் தான் இந்த ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து எங்களுக்கு மீள முடியும். ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து மீளாமல் நாங்கள் அந்த சமத்த சமாதியில் மூழ்கி இருந்து கொண்டு அதில் அதை உபாதானையாக்கி கொண்டு அதை அதை அதுக்குள் நாங்கள் இருந்து கொண்டு இதுதான் சொன்னார், இதைத்தான் செய்தார் என்று சொல்வது எல்லாமே கற்பனை. அவருடைய கற்பனையாக இருக்கிறது. கற்பனையில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. அப்போ நாங்கள் மனிதனாக பிறந்தது இந்த மகத்துவத்தை தெரிந்து கொள்ளத்தான். சத்தியம் என்ன, உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள. ஏனென்னா இதை வேற யாருக்கும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. மற்ற விலங்குகள் இருக்கு, உயிரினங்கள், பல உயிர்கள் இருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் இதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதனால நாங்க மனிதனா ஏன் பிறந்திருக்கோம்? நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வீடு கட்டி வாகனம் எடுத்து குழந்தை குட்டிங்களை பெற்று அப்படியே வயசு போயிட்டு இறந்து போறதுக்கு தான் நாங்க மனுஷனா பிறந்திருக்கோமா? இதுதான் மனித வாழ்க்கையின் மகத்துவமா? இல்ல. அதெல்லாமே புதட்சண சுபாவம். வீடு கட்டணும், போட்டி போடணும், அதில் வெற்றி பெறணும் என்பதெல்லாமே புதட்சண சுபாவம். அதில் அல்ல மனித சுபாவம் இருக்கு. மனித சுபாவம் இருப்பது, மகத்துவம் இருப்பது சத்தியத்தை புரிந்து கொள்வதனால். அங்கே மனித நேயம் உருவாகுது, கருணை உருவாகுது, மற்றவர் மீது இரக்கம் உருவாகுது. அப்ப இதற்கு எல்லாமே எல்லாமே சத்தியத்தை புரிந்து கொள்வதனால் உருவாகுவதே தவிர மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால் இது ஆக போறது கிடையாது. அது கற்பனையாகத்தான் இருக்கும். அப்போ நாங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறோம். சத்தியம் என்ன அப்படின்ற தேடல் எங்களுக்குள் இருந்தால் சத்தியத்தை எங்களால் கண்டுபிடித்து அதை புரிந்து உணர முடியும். அதற்குத்தான் கல்யாண மிச்ச சேவனைய சத்தர்ம சிரவணைய யோனிசோ மனசிக்காரைய தம்மானு தம்ம பிரதிபதாவ என்கிற இந்த வழியை கூறுகிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள். கல்யாண மிச்ச சேவனை என்ற இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்யும் போதனையாளர் அவர்தான் கல்யாண மித்ர. அப்போ அவர் ஒரு உயிர், ஒரு நபர் என்ற துஷ்டியில் இருந்து மீண்டிருக்கணும். அவர் புத்த சுபாவம் அடைந்திருக்கணும். அது எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாத ஆரின்வான்ஸ் அவர்கள். அப்போ அப்படி ஒருவர் இங்கே கிடையாது. அது நாங்கள் சம்முத்திக்கு ஒரு மரியாதைக்கு நாங்கள் சொல்கிறோமே தவிர அப்படி ஒருவர் இங்கே இல்லை, அப்படி ஒருத்தர் இல்லை. அந்த துஷ்டியில் இருந்து அந்த மீண்ட சுபாவத்தில் அவருடைய செயல்பாடுகள் நடக்குது. அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லாமல் நடக்குது. இந்த சிஸ்டம் ஓடுது. அப்போ இதற்குள் ஒருவர் இல்லை. இப்போ இந்த சுபாவத்துக்குள் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இந்த சுபாவம் அடைகிறார் என்றால் அந்த சுபாவத்தை அடைந்தவர் அந்த வழியை போதனை செய்கிறார்கள். இதுதான் வழி, வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி, எய் பசிக்கோ ஓப்பன் ஆய்க்கோ என்று, வாருங்கள் வந்து பாருங்கள் என்று போதிக்கிறார்கள். அப்போ நாங்களும் இதை வந்து பார்த்தோம்.
எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்போ நடைமுறையில் கையாண்டு பார்த்தா இதை தவிர சத்தியம் ஒன்று எங்கேயுமே கிடையாது. ஏன்னா எல்லாம் உலகத்தில் எல்லாமே சத்தியம் உண்மை என்று போதனை செய்யும் எல்லாமே ஏதோ ஒரு கோணத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு திருஷ்டியில இறுகி போய் தவித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர்கள் மரண பிடி இருக்கிறது, மரண துன்பம் இருக்கு. மரணத்துக்கு உள்ளாகி இருக்கும் இவர்கள் துன்பத்திலிருந்து மீளல, துன்பத்திலிருந்து விடுதலை பெறல. இப்போ மரணத்திலிருந்து மீளணுமாக நாங்கள் இந்த ஆன்மா இந்த துஷ்டியிலிருந்து மீளணும், துன்பத்திலிருந்து விடுதலை அடைய அப்போதான் எங்களுக்கு முடியும். அப்போ அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகளில். அப்போ நாங்கள் வர வேண்டிய இடம்தான் இந்த புத்தோத்பாத சத்திய தர்மம். அப்போ இந்த இதற்கு வந்து பார்த்தா புரிவது என்னன்னு சொன்னா, கல்யாணமிற்ற சேவனையில் சத்திய தர்மத்தை நாங்கள் கேட்கிறோம். சத்தியம் என்ன? படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அந்த ஆன்மா உருவான விதத்தில் தான் நாங்கள் துஷ்டியில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆன்மா உருவான விதம் பற்றி எங்களுக்கு தெரியாதனால. அப்ப தெரிஞ்சு கொள்ளத்தான் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். இதுதான் நீங்கள் இருக்கும் துஷ்டி. நீங்க இருப்பது நினைச்சுக்கிட்டு உலகம் உண்மைன்னு நம்பி நினைச்சு கொண்டிருக்கீங்க. எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, கதவு, ஜன்னல், மேசை, கதிரை, அல்மாரி, புட்டுவம் எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கீங்க. ஆனால் இது எல்லாமே நினைப்பு, இது மனசுல தான் இருக்கு, இது உண்மை அல்ல என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனிக்கிறார்கள். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்க இது இருக்கு இருக்குன்னு சொல்லி. ஆனா அது உண்மையாக நீங்க நினைப்பது எங்கேயுமே கிடையாது என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இதன் உண்மை தன்மையை நாங்க கையாளணும், விமர்சிக்கணும், இதை யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து ஆழமாக யோசிக்கணும், ஆழமாக யோசிச்சு சிந்திச்சு பார்த்து இதை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யணும். அந்த முயற்சியினூடாக நாங்கள் இதை நடைமுறையில் கையாள வேண்டியிருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில அன்றாடம் நாங்கள் பிராக்டிக்கலா இதை பிடிச்சு பார்த்தா இறுக்கமான பாரமான தன்மை. அப்ப அது வெளியில் இல்லை, இது ஒரு எண்ணம் தான். கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், அதுக்குள் வெளியில அப்படி ஒண்ணு கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டா அது வெளியில இல்லை. கண் திறந்து பார்ப்பதனால வெளியில இருக்குன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். கண்ணை மூடிக்கொண்டு அது வெளியில் இல்லைன்னு சொன்னா அப்போ இது நினைப்பு தான் இங்க இருக்கு. கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை, நினைப்பு தான். நாங்கள் நினைப்பில் தான் நினைச்சு கொண்டிருக்கோம் அது வெளியில இருக்குன்னு சொல்லி. அப்போ இது மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற கதை, மனசுல தான் இந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு. இந்த உற்பத்தி நிலையங்கள்ல இந்த 6வது சென்சரான மனோ சென்சர்ல தான் இந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் கண்களுக்கு தெரிவது வெளியில இருக்குன்னு சொல்லி, காதுக்கு கேட்பது வெளியில இருக்குன்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனால் உண்மையிலேயுமே அப்படி ஒண்ணு கிடையாது. நாங்க நினைத்து கொண்டிருப்பதனால இந்த துஷ்டியில மாட்டிக்கொண்டிருக்கிறோம், இந்த மாயைக்குள் இறுகி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இதை அந்த மாயிலிருந்து மீளத்தான், இந்த துஷ்டிகளில் இருந்து விடுதலை அடைய செய்யத்தான் இந்த சத்தியத்தை கல்யாணமிற்று அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இதனூடாக நாங்கள் விமர்சித்து இதை கேட்டு இதை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும் போது இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்ற ஒரு உணர்வு எங்களுக்குள் உருவாக்குது. அப்போ இதை தவிர வேற எங்கேயுமே சத்தியம் இல்லை என்ற அந்த உணர்வானது எங்களுக்கு அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வர வழிவகுக்கிறது. அப்போ கல்யாணமித்ர சேவனைய சத்தர்ம சிரவணைய யோனிசோ மனசிக்காரே தம்மானு தம்ம பிரதிபதாவென்கிற நாங்கள் கல்யாணமித்ரவிடம் சத்திய தர்மத்தை கேட்டு அதை விமர்சித்து பார்க்கிறோம், அதை யோசித்து பார்க்கிறோம், சிந்தித்து பார்க்கிறோம். அப்போ சிந்தித்து பார்த்து அதை வெளியில் இல்லை, உண்மையாக மனதில் தான் இருக்கிறது என்ற நடைமுறையில் இதை கையாளுகிறார், நடைமுறையில் அனுபவபூர்வமாக இதை கையாளுகிறார். அப்போ இதுதான் தம்மானு தம்ம பிரதிபதாவென்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ நாங்கள் கேட்ட விடயத்தை விமர்சித்து பார்க்கணும், விமர்சித்து பார்த்ததை நடைமுறையில் கையாண்டு பார்க்கணும். அப்போதான் எங்களுக்கு இதை புரிந்து உணர முடியும். அப்போ இந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்துக் கொள்ளும் போது சத்தியத்தை நாங்கள் கையாளுகிறோம், சத்தியத்தோடு நாங்கள் இணைகிறோம். இதுதான் சத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ அது நாங்க நினைத்ததுனால பெற்றுக்கொண்டது கிடையாது. நாங்க சத்தியத்தை கையாண்டதுனால, சத்திய தர்மத்தை நாங்கள் விமர்சனத்தை அதில் நடைமுறையில் கையாண்டதுனால எங்களுக்குள் ஒரு உணர்வு உருவானது. அந்த உணர்வுக்கு பேரு தான் சத்திய ஞானம். அப்போ இதை பெற்றுக்கொள்ளத்தான் இதை பெற்றுக்கொள்ளத்தான் நாங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறோம். நாங்கள் மனுஷனா பிறந்து உலகில் எங்கெங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு மனிதனாக
ஒரு ஜாதியாக, ஒரு ஒரு மதமாக, ஒரு இனமாக, ஒரு அஹ், குலமாக, ஒவ்வொரு பிடியில், ஒவ்வொரு துஷ்டிகளில், ஒவ்வொரு கோணங்களில் நாங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்மை தெரியாதனால. அப்ப இந்த உண்மையை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தான் இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது. அப்ப இதை தெரிந்து கொள்வதன் ஊடாகத்தான் இந்த மனிதனாக பிறந்த மகத்துவம் இங்கேதான் இருக்கிறது. மகத்துவமிக்க மனிதனாக பிறந்ததன் காரணம் இதை தெரிந்து கொள்ளத்தான். இதை தெரிந்து கொண்டு, இதை புரிந்து கொண்டு, இதை உணர்ந்து இந்த வழியில பயணம் செய்வதற்குத்தான் சத்திய தர்மத்தை போதிக்கிறார்கள். அப்போ அஹ், பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைந்து இந்த சத்தியத்தை தான் போதனை செய்தார். இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டாதான் அதிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். தெரிஞ்சு கொள்ளாம புரிஞ்சு கொள்ள முடியாது. புரிஞ்சு கொள்ளாம எங்களுக்கு அதை உணர முடியாது. அப்போ இது வந்து அஹ், இது வந்து உம், படிப்படியாக படிப்படியாக முன்னேறி செல்ல வேண்டிய பயணம் ஒன்று இருக்கு. பயணம் என்பது நாங்கள் அனுசோத்தையில் போகும் பயணம் கிடையாது. ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல போறது கிடையாது. இது இது உணர்வின் வழியாக செல்லும் பயணம். அப்போ இது படிசோத்தை என்ற ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவதைப் போல போகாமல் இது மேல் நோக்கி போவது போல போக வேண்டிய பயணம். இது உணர்வின் வழியாக போக வேண்டிய பயணம். அப்ப அந்த பயணத்தை நாங்கள் உணரணும், சத்தியத்தை காணணும், கையாளணும், உணரணும். அப்ப அந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்துக் கொள்ளும் போது சத்தியத்தோடு இணைகிறோம். அப்போ இங்குதான் மனிதநேயம் மிக்க மனிதன் இங்கேதான் உருவாகுகிறார். அவர்தான் அஹ், மனிதனாக பிறந்ததன் மகத்துவத்தை உணர்கிறார். நான் ஏன் மனிதனாக பிறந்தேன், எதற்காக பிறந்திருக்கிறேன், ஏன் நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன் என்ற சத்தியத்தை இவர் கையாளும் போது அந்த துஷ்டிகளில் இருந்து மீள்கிறார். ஏன்னா நோக்கம் ஒன்று கிடையாது, போறதுக்கு பயணம் ஒன்று கிடையாது, எல்லாமே நிற்கப்படுகிறது, எல்லாமே நின்று விடுகிறது. அப்போ நாங்கள் எல்லாமே இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் மனசின் மாயைக்குள்ள அகப்பட்டு. அப்போ அகப்பட்டு ஓடுவதன் காரணம் என்னன்னு சொன்னா அறியாமையின் காரணம். இப்போ இந்த அறியாமையிலிருந்து நாங்கள் மீளும் போது துன்பத்திலிருந்து மீள்கிறோம், விடுதலை பெறுகிறோம், மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறோம் என்ற வழியை பகவான் புத்தர் அவர்கள் தெளிவாக இங்கே கூறுகிறார்கள். அப்போ இது இன்றைக்கு இந்த புத்தோத்பாத போதனைகளில் நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். அப்போ இது இந்த சூம் டிஸ்கஷன் ஊடாக உங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய வாய்ப்பு இது. கதைங்க. திருவன் சரணம். திருவன் சரணம் ஆரியன் அவர்களே. யாரு சரி பேசுறது உங்களுக்கு ஏழுமா? இந்த 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 உலகம் ஒரு மாயை தானே. அந்த மாயை கண்ணால கண்றதுக்கு இயலாதானே அகலுக்கு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி விதர்ஷனா விதர்ஷனால தர்ஷனா இருக்கிற மனிதன்க மனசின் எப்படி பார்க்கணும்? இந்த இது இது எங்களுக்கு தெரியறது சத்தியம் இல்லைன்னு விதர்ஷனா கண்ணுல எப்படி பார்க்கறது? கொஞ்சம் அது சொல்லி கொடுங்களே. திருவன் சரணம். ஆமாம்மா, திருவன் சரணம். அதுக்குத்தான் இந்த முதல் நிலைக்கு நாங்கள் வர வேண்டியிருக்கிறது. ஆரம்ப நிலை. இது எங்கே ஆரம்பித்தது, இந்த பயணம் எங்கே உருவானது என்ற விமர்சனத்தை தான் நாங்கள் இங்கே கையாள வேண்டியிருக்கிறது. அதுதான் அந்த பிறந்த நிலைக்கு சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப நாங்கள் இன்னைக்கு உலகம் உண்மைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்தில் இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் நிச்சயமா இருக்கு, உண்மையா இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்காங்க, எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கும் இடத்துல நானும் இருக்கிறேன் அப்படின்ற துஷ்டியில தானே எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்க இதை தெரிஞ்சு கொள்ள அந்த மனம் உருவான விதம் நிலைக்கு சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது. பிறந்த போது பிஞ்சு குழந்தைக்கு, நீங்க பிறந்த போது பிஞ்சு குழந்தையா இருக்கும் போது, தொட்டியில் இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது இருந்ததா? உங்களுக்கு அம்மா இருந்தாங்களா, அப்பா இருந்தாங்களா, உங்களுக்கு வீடு இருந்ததா,
உங்களுக்கு கணவன் இருந்தாரா? நீங்க ஒரு ம், ஆணா இருந்தா உங்களுக்கு மனைவி இருந்தாங்களா? நீங்க ஒரு பெற்றவரா இருந்தா உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்களா? அப்படின்றத அவர் விமர்சிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ அதை செய்ய முடியும். அந்த குழந்தை நிலைக்கு சென்று பார்த்தால் தான் அவருக்கு இது புரியும். பிறந்த போது ஒண்ணும் இருக்கலன்னு சொன்னா, வளரும் போது தொட்டியிலிருந்து கீழே இறங்கி நடக்க தொடங்கும் போது மொண்டிசோரிக்கு கூட்டிட்டு போனாங்க. மொண்டிசோரியில் இது அஹ், மாம்பழம், இது வாழைப்பழம், இது தோடம்பழம், இது அன்னாசி பழம் என்று அந்த மொண்டிசோரி டீச்சர் சொல்லிக் கொடுத்ததை தான் நாங்க இன்னைக்கு நிஜம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கண்களுக்கு தெரிந்த அந்த வர்ணத்தை தான் காதுகளுக்கு கொடுத்தாங்க சத்தம். இது மாம்பழம் என்று. அப்போ மாம்பழம் இப்படித்தான் குழந்தைக்கு உருவானுச்சு. அதுக்கு முதல்ல மாம்பழம் இருக்கலையே. அப்போ கண்களுக்கு தெரிஞ்சதை காதுக்கு கொடுத்தாங்க சத்தம். அது இரண்டும் இணைஞ்சிச்சு அங்க. அப்போ இணைஞ்சதுனால உருவானுச்சே தவிர நிஜமான மாம்பழம் அது உண்மையாக இருக்குதா மாம்பழம்? இல்ல, அது சத்தமும் வர்ணமும் இணைஞ்சது. கைகளால பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான தன்மை. நாங்க அதை முகர்ந்து பார்த்தா ஒரு வாசனை, சுவைத்து பார்த்தா ஒரு சுவை. அப்ப இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானதுதான் மாம்பழம். அதுக்கு முதல்ல மொண்டிசோரி குழந்தைக்கு மாம்பழம் ஒண்ணு இருக்கல. அப்படி ஒண்ணு இந்த குழந்தைக்கு உருவாகி இருக்கல. அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க இது மாம்பழம் என்று. அப்போ அது அஹ், இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது. கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, அது இரண்டும் இணைந்தது. அப்போ இணைப்பு வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டது. இந்த பிடிப்பு இங்கேதான் உருவானது. அந்த பிடிப்பு என்ற துஷ்டியில் தான் அப்போ உலகம் உருவானுச்சு. அந்த உலகம் உருவானதுனால தான் அந்த உலகத்தில் நான் பிறந்தேன். அவ பிறந்த ஒரு பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இருக்கல, ஒண்ணும் இருக்கல. கண்களுக்கு தெரிஞ்சதுக்கு, காதுக்கு சத்தம் கேட்டது. அப்ப கண்ணும் காதும் இணைஞ்சதுனால அங்கே ஒரு உணர்வு பிறந்தது. அந்த உணர்வின் வழியா தான் நான் பிறந்தேன். அதுதான் நான், அதான் எனது, அதுதான் என்னுடைய ஆன்மா. மாம்பழம் வெளியில் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பிடிச்சு கொண்டிருப்பதனால ஏதம் மம ஏசோ அமஸ்மி ஏசோமி அத்தா, நான், எனது, என்னுடைய ஆன்மா என்பது அந்த மாம்பழம் இருக்கு, உண்மையா இருக்கு என்று நினைத்து பிடித்து கொண்டு அந்த பிடியில் இருப்பதனால நான் இருக்கிறேன். எனது என்று ஒண்ணு இருக்கு, என்னுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அப்ப உண்மையிலேயே ஆன்மா அப்படின்னு சொல்லி இங்கே ஒண்ணு கிடையாது. ஆன்மா இந்த துஷ்டிக்குள்ளத்தான் நாங்க மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இதை கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணினா தான் எங்களுக்கு அடுத்த கட்டம் இருக்கு. இதை கிளியர் பண்ணிக்கொண்டு தான் நாங்கள் அடுத்த கட்டம் என்பது நட அடுத்த கட்டத்துக்கு எங்களால போக முடியும். அப்போ நாங்கள் நினைச்சு போகிற பயணம் இது இல்ல. அப்போ எங்களுக்குள் இது உணரணும்னாங்க. அப்போ அந்த உணர்வின் வழியாக போற பயணம் தான் இது. அப்போ இந்த விமர்சனம் எல்லாத்துக்கும் தேவைப்படுகிறது. எல்லா மனிதனுக்கும் இந்த சத்திய தர்மத்தை கேட்கும் ஒவ்வொருவரும் இதை கேட்டு வெறுமனே காதுல கேட்டு விட்டுட்டு இந்த பாடல்களை கேட்பது போல, என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே உன் கதவை கேட்டா, இந்த மாதிரி பாடல்களை கேட்டு அதை பாடமாக்கி மனப்பாடம் செய்து அதை வாய்ப்பாடம் பண்ணி பாடுவது போல அது பாடிக்கொண்டு இருப்பது கிடையாது. இது வெறுமனே காதுல கேட்டு விட்டுட்டு போற கதையும் கிடையாது. அப்போ இது நாங்கள் பிராக்டிக்கலா கையாள வேண்டி இருக்கிறது, நடைமுறையில் கையாள வேண்டியிருக்கு. அப்போ அதுதான் தம்மானுதம்ம பிரதிபதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இதை பிராக்டிக்கலா கையாளும் போது அதை நாங்கள் உணர்கிறோம். இது உண்மையாக இருக்கிறதா இல்லையா என்ற உணர்வு அவருக்குள் உருவாகும். அதற்குத்தான் நாங்கள் சந்தம் ஜனேத்தி வாயமுத்தி விரிய இந்த மாதிரி சொல்றார். ஆறாம் சித்தம் பங்கஞ்சா சித்தி பஜாத்தி என்ற இந்த ஒரு உற்சாகம், ஒரு ஒரு வீறு, அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்குள் இந்த சத்தியத்தை காண்பதற்கு ஒரு தேடுதல் இருக்கணும். அது இருந்தா தான் எங்களுக்கு இதை காண முடியும். அது இல்லாம வெறுமனே அந்த பாடல்களை கேட்பது போல, பாட்டு கேட்பது போல நாங்க இதை கேட்டுட்டு போய் கொண்டிருப்பதனால எங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ளாமல் போகிறது.
அப்ப நாங்க என்னமோ இதை கேட்டு இதை தெரிஞ்சு கொள்வதனால எங்களுக்கு ஒரு knowledge தான் வளருது. knowledge அல்ல சத்தியம். knowledge-ஐ வளர்த்துக் கொள்வதல்ல சத்திய தர்மம் இருக்கிறது. இன்னைக்கு knowledge இருக்கு. உலகத்துல knowledge உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேசுறாங்க, நிறைய சொல்றாங்க, நிறைய தர்ம போதனைகளை செய்யறாங்க. ஆனால் இது பிராக்டிக்கலா அவர் கையாளலன்னு சொன்னா, ஒரு சத்தியத்தை கையாளல, இதை காணலன்னு சொன்னா, இந்த சத்தியத்தை அவர் நடைமுறையில கையாளன்னு சொன்னா, அப்ப அது பிராக்டிக்கல் அல்ல, அது நடைமுறையில் அல்ல, அது உணர்வு பூர்வமாக உணர்ந்தது அல்ல. அப்ப அது வெறும் சிலபஸாகத்தான் வெளியில வரும். புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி அதை வாய்ப்பாடம் பண்ணி அதை கிளி போல பேசிக் கொண்டிருப்பார், கிளி போல சொல்லிக் கொண்டிருப்பார். அதில் உண்மை இல்லை. அப்போ உண்மையை நாங்கள் சொல்லணுமாக இருந்தா அவர் கையாண்டிருக்கணும். அதை நடைமுறையில பிராக்டிக்கல் வாழ்க்கையில அன்றாடம் இதை கையாண்டு பார்த்திருக்கணும். அப்போ எங்கே நாங்கள் இறங்கி பிடித்துக் கொள்கிறோமோ அங்கேதான் நாங்கள் மாட்டிக்கொள்றோம். அந்த தூண்டியில் மாட்டிக்கொண்ட மீனை போல தூண்டியில் நாங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். வலை வீசப்பட்டிருக்கிற அந்த வலையில் நாங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறோம். என்ன அந்த வலை அப்படின்னு பார்த்தா, கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இதுதான் அந்த வலை. கண்ணால் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், காதால் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த சென்சர்கள்ல தான் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இதுதான் அந்த வலை. இந்த வலையில் தான் நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரியுது, இந்த சத்தியம் அவருக்குள் நடக்கணும், விமர்சிக்கணும், அவர் கையாளணும், அவர் பிராக்டிக்கல் வாழ்க்கையில் இதை பார்க்கணும், அவர் இதை பார்க்கணும். அப்போ கண்கள் தெரிகிறனால தான் நாங்க கண்களுக்கு தெரிவது வெளியில இருக்கு சொல்லி நினைக்கிறோம். நினைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நிஜமாக இருக்கும் உலகத்தில் அல்ல. நிஜமாக இருக்கும் உலகத்தில் அல்ல யாருமே வாழ்வது. எல்லாமே மனோ உலகம். சித்தேன நியத்திலோகோ சித்தேன பரி கசத்தில், மனதால் உருவாக்கப்பட்ட உலகத்தைத்தான் எல்லாமே வாழ்றாங்க. இது உண்மை அல்ல. இதுதான் அந்த மாயை. மாயை கண்ணாடியை போட்டுக்கொண்டு நாங்க சிவப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு வெளியில பார்த்தா எல்லாம் சிவப்பா தான் தெரியும். அப்போ கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா தான் நிஜம் என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இதே போலத்தான் நாங்க கண்ணாடியை போட்டுக்கொண்டு தான் உலகத்தை நாங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கோம். இதில் உண்மை இல்லை. அப்போ கண்ணாடியை கழட்டணும். நீங்க கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்க்காதீங்க, கண்ணாடியை கழட்டிட்டு உண்மையை பாருங்க. அப்போ அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பார்ப்பது என்பது நீங்கள் இந்த கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறா என்றத சத்தியத்தை விமர்சிச்சு பார்க்குறீங்க. அப்போ மாம்பழம் வெளியில் இருக்கா? இல்லை. மாம்பழம் என்பது உருவானது, சத்தமும் வர்ணமும் இணைந்தனால உருவானது. அப்போ மொண்டிசோரி குழந்தை என்ன நடந்துச்சு? அது வெளியில இருக்கிறத பிடிச்சு கொண்டது. அது பிடிப்பினால அதுக்கு ஒரு பெருமதியும் அதுக்கு ஒரு மதிப்பும் உருவானுச்சு. மாம்பழம் அது இனிமையானது, சுவையானது, அழகானது, சுவையான மாம்பழம் அப்படின்ற அந்த பிடியின் காரணமா அந்த உலகம் அதிகரிச்சு போனது, பெரிதாகி போனது. இப்போ மாம்பழத்தின் பெருமதியும் அதிகமானதாப்பாங்க. மாம்பழம் என்ற அதுக்கு ஒரு மதிப்பு அதிகமானது. அந்த மதிப்பு தான் ஆன்மா என்ற திருஷ்டி. அந்த மதிப்புக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் பெருமதி ஒன்று கொடுத்து வச்சிருக்கோம். அந்த பெருமதி சத்தியத்தை காணும்போது அந்த பெருமதியும் மதிப்பும் தான் விளக்கப்படுகிறது. அதுக்கு வேல்யூ என்பது அழிஞ்சு போகுது. வேல்யூ குறைய குறைய இப்ப குறையும், வேல்யூ குறையும். நாங்கள் சத்தியத்தை கண்டால்தான். சத்தியத்தை காணாட்டி அதன் மீது நாங்கள் உள்ள பற்று, அதுக்குள்ள நாங்க அதுக்கு கொடுத்திருந்த அந்த மதிப்பும் பெருமதியும் குறையாது. அப்போ இந்த குறைந்து போவதற்கு பெயர் தான் இந்த ராக தேச மோக என்றது, ஆசை கோபம் மாயை என்ற தீ அணைகிறது என்ற சுபாவம். இந்த ஆசைப்படுவதற்கு ஒண்ணு இருக்குது. அப்ப இன்னைக்கு எங்களுக்கு கோபப்படுவதற்கும் ஒண்ணு இருக்குது. அப்ப எங்களுக்கு அப்ப ஆசைப்படுவதற்கும் கோபப்படுவதற்கும் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, அப்ப அது எப்படி உருவானுச்சு, எங்க இருந்து உருவானுச்சு என்ற அந்த அதை கண்டுபிடிச்சா தான் அவருக்கு அதை ஆசைப்படுவதற்கு ஒண்ணும் இல்ல, கோபப்படுவதற்கு இங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சத்தியத்தை அவர் கையாளணும். நடைமுறையில் பிராக்டிக்கலா கையாளணும். அப்போ ஆசைப்படுவதற்கு மாம்பழம் என்று ஒண்ணு இருக்குதா? இல்லையே. அப்போ அந்த ஆசையை அவர் துறக்கிறார். அங்கேயே ஆசைப்படுவதற்கு ஒண்ணு இல்லாட்டி அந்த ஆசை அங்கே துறக்கப்படுகிறது. கோபப்படுவதற்கு ஒண்ணு இருக்குதா அவருக்கு? இல்ல. கோபப்படுவதற்கு ஒண்ணு கிடையாது. அப்போ கோபத்தை அங்கே துறக்கிறார். இப்போ ராக தேச மோகன், இந்த ஆசை கோபம் மாயை இங்கே
துறக்கப்படுகிறது. அந்த தீ இங்கே தணியப்படுகிறது, அந்த தீ அழியப்படுகிறது. அப்போ இந்த தீ அழிய அழிய அணைய அணைய